For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் உயர்கல்வி வணிகமயமாக்கலின் முக்கியமான பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். இந்தியாவில் உயர்கல்வி வணிகமயமாக்கப்படுவது கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. கல்வி என்பது ஒரு சேவை சர்வீஸ் என்ற நிலையில் இருந்து மாறி இன்று ஒரு விற்பனை பொருள் கமோடிட்டி ஆகிவிட்டது. இதன் முக்கிய பிரச்சினைகள் மற்றும் விளைவுகள் குறித்த எனது கருத்துகள் இங்கே. கல்வி ஏழைகளுக்கு எட்டாக்கனி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த புவர். வணிகமயமாக்கலின் முதல் மற்றும் மிக மோசமான விளைவு கல்வி செலவு அதிகரிப்பதாகும். தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் சுயநிதி கல்லூரிகள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் நிர்ணயிக்கும் கல்விக் கட்டணம் சாமானிய மக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாதது. திறமையான மாணவராக இருந்தாலும் நன்கொடை கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்க முடியாவிட்டால் மருத்துவம் அல்லது பொறியியல் போன்ற உயர்கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. இது சமூக அநீதியாகும். தரம் இல்லாத பட்டதாரிகள் குவாலிட்டி விஎஸ் ப்ராஃபிட். வணிக நோக்கோடு செயல்படும் கல்வி நிறுவனங்கள் கல்வியின் தரத்தை விட இலாபத்தையே குறியாக கொண்டுள்ளன. பல தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போதிய ஆய்வகங்கள் லேப்ஸ் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அல்லது உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. இதன் விளைவாக வேலைக்கு தகுதியற்ற பட்டதாரிகள் அன்எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்ஸ் உருவாகிறார்கள். பட்டம் கையில் இருந்தாலும் திறமை இல்லாததால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறது. பாடப்பிரிவுகளில் சமநிலையின்மை அம்பேலன்ஸ் இன் கோர்சஸ். வணிகமயமாக்கல் காரணமாக சந்தையில் எதற்கு மவுசு அதிகம்? மார்க்கெட் டிமாண்ட் என்பதை பொறுத்தே பாடப்பிரிவுகள் தொடங்கப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்பம் கணினி அறிவியல் மேலாண்மை MBA போன்ற துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. சமூகத்திற்கு மிக அவசியமான அடிப்படை அறிவியல் பேசிக் சயின்சஸ் வரலாறு இலக்கியம் மற்றும் சமூகவியல் போன்ற துறைகள் புறக்கணிப்படுகின்றன. இது நீண்ட காலத்தில் அறிவுசார் வறுமையை உண்டாக்கும். மாணவர் மனநலம் மற்றும் கடன் சுமை ஸ்டூடெண்ட் டெட் ஸ்ட்ரெஸ். கல்வியை ஒரு முதலீடாக பார்க்கும் மனநிலை பெற்றோர் மற்றும் மாணவர்களிடம் திணிக்கப்படுகிறது. இலட்சக்கணக்கில் கல்வி கடன் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கும் மாணவர்கள் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்காதபோது மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இது தற்கொலைகள் மற்றும் சமூக விரக்திக்கு வழிவகுக்கிறது. ஆசிரியர்கள் சுரண்டப்படுதல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபேக்கல்டி. பல தனியார் கல்லூரிகளில் தகுதி வாய்ந்த பேராசிரியர்களை நியமிப்பதற்கு பதிலாக குறைந்த ஊதியத்திற்கு தற்காலிக ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆராய்ச்சி ரீசர்ச் செய்வதற்கு போதிய ஊக்கமோ நிதியோ வழங்கப்படுவதில்லை. இதனால் இந்தியாவின் ஆய்வுத்துறை பின்தங்கி போகிறது. விளம்பர மோகம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை மாணவர்களாக பார்க்காமல் வாடிக்கையாளர்களாக கஸ்டமர்ஸ் பார்க்கின்றன. பளபளப்பான கட்டிடங்கள் பொய்யான வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் 100 விழுக்காடு பிளேஸ்மெண்ட் மற்றும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலம் மாணவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். முடிவுரை கல்வி வணிகமயமாக்கல் என்பது இந்தியாவின் அறிவுசார் எதிர்காலத்தை இன்டலெக்சுவல் ஃபியூச்சர் கேள்விக்குறியாக்குகிறது. அரசு துறை கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்துவது. தனியார் கட்டண கொள்ளையை முறைப்படுத்துவது. கல்வியை மீண்டும் சேவை துறையாக மாறுவது. இவை உடனடியாகச் செய்யப்பட வேண்டியவை. இல்லையெனில் இந்தியா பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி ஏழைகளுக்கு ஒரு கல்வி என்ற பிளவுபட்ட தேசமாக மாறிவிடும். Comment on the critical issues of commercialization of higher education in India. இந்தியாவில் உயர்கல்வி வணிகமயமாக்கலின் முக்கியமான பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். Commercialization of higher education in India, critical issues. இந்தியாவில் உயர்கல்வியின் வணிகமயமாக்கல் முக்கியமான சிக்கல்கள். Increased accessibility barriers. The rising costs of higher education have made it inaccessible to many students from economically disadvantaged backgrounds, perpetuating socio-economic inequalities. அதிகரித்த அணுகல் தடைகள்.
உயர்கல்வியின் அதிகரித்து வரும் செலவுகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த பல மாணவர்களுக்கு அணுக முடியாததாக ஆக்கியுள்ளன. இது சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தியுள்ளது. Profit over quality. The focus on profit has led to a compromise on quality education, with many institutions prioritizing financial gains over academic standards. தரத்தை விட லாபம். லாபத்தில் கவனம் செலுத்துவது தரமான கல்வியில் சமரசத்திற்கு வழிவகுத்துள்ளது. பல நிறுவனங்கள் கல்வித்தரங்களை விட நிதி ஆதாயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. Lack of regulatory oversight. Inadequate regulatory oversight has allowed many private institutions to operate with little accountability, leading to exploitation of students. ஒழுங்குமுறை மேற்பார்வை இல்லாமை. போதுமான ஒழுங்குமுறை மேற்பார்வையின்மை பல தனியார் நிறுவனங்கள் சிறிய பொறுப்புணர்வுடன் செயல்பட அனுமதித்துள்ளது. இது மாணவர்களை சுரண்டுவதற்கு வழிவகுத்தது. Corruption and malpractices. Commercialization has led to corruption and malpractices, such as capitation fees, fake universities, and degree mills. ஊழல் மற்றும் முறைகேடுகள். வணிகமயமாக்கல் ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு வழிவகுத்தது. அதாவது மூலதன கட்டணம், போலி பல்கலைக்கழகங்கள் மற்றும் பட்டப்படிப்பு ஆலைகள். Impact on public institutions. The commercialization of higher education has also affected public institutions, leading to decreased funding and a shift towards self-financing models. பொது நிறுவனங்களில் தாக்கம். உயர்கல்வியின் வணிகமயமாக்கல் பொது நிறுவனங்களையும் பாதித்துள்ளது. இதனால் நிதி குறைந்து சுயநிதி மாதிரிகளை நோக்கி நகர்கிறது. Consequences. Inequitable access. Commercialization has exacerbated existing inequities in access to higher education, limiting opportunities for marginalized groups. சமமற்ற அணுகல். வணிகமயமாக்கல் உயர்கல்வி அணுகலில் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தியுள்ளது. விளிம்புநிலை குழுக்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தியுள்ளது. Decreased academic standards. The focus on profit has led to a decline in academic standards, compromising the quality of education. குறைந்த கல்வித்தரங்கள். லாபத்தில் கவனம் செலுத்துவது கல்வித்தரங்களில் சரிவுக்கு வழிவகுத்து கல்வியின் தரத்தை சமரசம் செய்துள்ளது. Negative impact on society. The commercialization of higher education can have long-term negative consequences for society, including a lack of critical thinking, creativity, and social responsibility. சமூகத்தில் எதிர்மறையான தாக்கம். உயர்கல்வியின் வணிகமயமாக்கல் சமூகத்திற்கு நீண்டகால எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதில் விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பு இல்லாமை ஆகியவை அடங்கும். Solutions. Regulatory reforms. Strengthening regulatory frameworks to ensure accountability and transparency in higher education institutions. ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள். உயர்கல்வி நிறுவனங்களில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல். Increased public funding. Increasing public funding for higher education to make it more accessible and affordable. பொது நிதி அதிகரிப்பு. உயர்கல்வியை மேலும் அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையிலும் மாற்றுவதற்காக பொது நிதி அதிகரிப்பு. Promoting public-private partnerships. Encouraging public-private partnerships that prioritize quality education and accessibility over profit. பொது, தனியார் கூட்டாண்மைகளை ஊக்குவித்தல். லாபத்தை விட தரமான கல்வி மற்றும் அணுகலை முன்னுரிமைப்படுத்தும் பொது, தனியார் கூட்டாண்மைகளை ஊக்குவித்தல். Overall, the commercialization of higher education in India has raised critical concerns about accessibility, quality, and accountability. Addressing these issues requires a comprehensive approach that prioritizes equity, quality, and social responsibility. இந்தியாவில் உயர்கல்வியின் வணிகமயமாக்கல் அணுகல், தரம் மற்றும் பொறுப்புக்கூறல் பற்றிய முக்கியமான கவலைகளை எழுப்பியுள்ளது. இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சமத்துவம், தரம் மற்றும் சமூக பொறுப்பை முன்னுரிமைப்படுத்தும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். கல்வி தனியார்மயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள்.
சமூகவியல் பார்வையில் கல்வி தனியார்மயமாக்கல் என்பது கல்வியை ஒரு சமூக உரிமையாக சோஷியல் ரைட் இருந்த நிலையில் இருந்து சந்தையில் விற்கப்படும் ஒரு பண்டமாக கமோடிட்டி மாற்றுகிறது. கல்வி என்பது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும்போது அது ஏழைகளுக்கு எட்டாததாகிவிடுகிறது. இது சமூகத்தில் உள்ள வர்க்கப்பிளவை கிளாஸ் டிவைட் ஆழப்படுத்துகிறது. வர்க்க மறுஉற்பத்தி ரீப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். தனியார்மயமாக்கல் சமூகத்தில் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உற்பத்தி செய்கிறது. வசதி படைத்த பெற்றோர்களின் குழந்தைகள் உயர்தர தனியார் பள்ளிகளில் பயின்று சமூகத்தின் உயர் அடுக்கிற்கு செல்கின்றனர். ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் வளங்கள் குறைந்த அரசு பள்ளிகளில் படித்து தொழிலாளர் வர்க்கத்திலே முடங்கிவிடுகின்றனர். இதனால் பரம்பரையாக ஏழ்மை தொடர்கிறது. கலாச்சார மூலதனம் கல்ச்சரல் கேபிட்டல். தனியார் பள்ளிகள் பாட அறிவை மட்டும் தருவதில்லை, அவை கலாச்சார மூலதனத்தை, ஆங்கில பேச்சு திறன், தன்னம்பிக்கை, நவீன தொழில்நுட்ப அறிவு வழங்குகின்றன. கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கலாச்சார மூலதனம் கிடைப்பதில்லை. இதனால் வேலைவாய்ப்பு சந்தையில் ஜாப் மார்க்கெட் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது ஒரு புதிய வகையான சமூக தீண்டாமையை உருவாக்குகிறது. சமூக விலக்கல் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். அதிகரித்து வரும் கல்வி கட்டணம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை உயர்கல்வியிலிருந்து வெளியேற்றுகிறது. தகுதி இருந்தும் பணம் இல்லாத ஒரே காரணத்தினால் மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்புகள் விளிம்பு நிலை மக்களுக்கு மறுக்கப்படுகின்றன. இது சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸ் கேள்விக்குறியாக்குகிறது. தகுதியின் போலி பிம்பம் மித் ஆஃப் மெரிட்டோக்ரசி. தனியார்மயமாக்கல் சூழலில் தகுதி மெரிட் என்பது இயற்கையான அறிவாக இல்லாமல் விலைக்கு வாங்கப்படும் ஒன்றாக மாறுகிறது. டியூஷன் சென்டர்கள் மற்றும் கோச்சிங் சென்டர்களில் இலட்சக்கணக்கில் செலவு செய்பவரே தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். இங்கு வெற்றி என்பது மாணவனின் அறிவைச் சார்ந்ததாக இல்லாமல் பெற்றோரின் பணப்பையை சார்ந்ததாக இருக்கிறது. முடிவுரை. சமூகவியல் ரீதியாக பார்த்தால் கல்வி தனியார்மயமாக்கல் என்பது சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக அதனை பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் என இரண்டு துருவங்களாக பிரிக்கிறது. அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதும் கல்வியை மீண்டும் பொதுச்சேவையாக மாற்றுவதும் மட்டுமே இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கும் வழியாகும். Write short notes with a sociological perspective. Privatization of education and increasing inequalities. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். கல்வி தனியார்மயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள். Privatization of education and increasing inequalities. The privatization of education has contributed to increasing inequalities in society. கல்வி தனியார்மயமாக்கல் சமூகத்தில் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு பங்களித்துள்ளது. Key aspects. முக்கிய அம்சங்கள். Unequal access. Privatization has led to unequal access to quality education, favoring those who can afford it, while marginalized groups are left behind. சமத்துவமற்ற அணுகல். தனியார்மயமாக்கல் தரமான கல்வியை சமமற்ற முறையில் அணுக வழிவகுத்துள்ளது, அதை வாங்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக உள்ளது, அதே நேரத்தில் விளிம்புநிலை குழுக்கள் பின்தங்கியுள்ளன. Exacerbating existing inequalities. Privatization has exacerbated existing socio-economic inequalities, as those with more resources have greater access to better educational opportunities. தற்போதுள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது. தனியார்மயமாக்கல் ஏற்கனவே உள்ள சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தியுள்ளது, ஏனெனில் அதிக வளங்களை கொண்டவர்கள் சிறந்த கல்வி வாய்ப்புகளை அதிக அளவில் பெறுகிறார்கள். Commodification of education. Education is increasingly seen as a commodity, rather than a fundamental right, leading to a focus on profit over people. கல்வியின் பண்டமாக்கல். கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக இல்லாமல் ஒரு பண்டமாகவே பார்க்கப்படுகிறது, இது மக்களை விட லாபத்தில் கவனம் செலுத்த வழிவகுக்கிறது. Impact on public education. The growth of private education has often come at the expense of public education, further widening the gap between the haves and have-nots. பொதுக்கல்வியில் தாக்கம். தனியார் கல்வியின் வளர்ச்சி பெரும்பாலும் பொதுக்கல்வியின் இழப்பில் வந்துள்ளது, இது இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளியை மேலும் விரிவுபடுத்துகிறது. Consequences. Increased inequality.
Privatization of education has contributed to increased inequality, limiting opportunities for social mobility and perpetuating existing power structures. அதிகரித்த சமத்துவமின்மை. கல்வி தனியார்மயமாக்கல் அதிகரித்த சமத்துவமின்மைக்கு பங்களித்துள்ளது, சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தியுள்ளது மற்றும் ஏற்கனவே உள்ள அதிகார கட்டமைப்புகளை நிலைநிறுத்தியுள்ளது. Social segregation. Privatization has led to social segregation, with students from different socio-economic backgrounds attending different types of schools, limiting opportunities for social interaction and understanding. சமூக பிரிவினை. தனியார்மயமாக்கல் சமூக பிரிவினைக்கு வழிவகுத்துள்ளது. வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் வெவ்வேறு வகையான பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். இது சமூக தொடர்பு மற்றும் புரிதலுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது. Overall, the privatization of education has significant implications for inequality, exacerbating existing socio-economic disparities and limiting opportunities for marginalized groups. Addressing these issues requires a critical examination of the role of privatization in education and its impact on society. கல்வி தனியார்மயமாக்கல் சமத்துவமின்மைக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, தற்போதுள்ள சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது. இந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு கல்வியில் தனியார்மயமாக்கலின் பங்கு மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கம் பற்றிய விமர்சன ரீதியான ஆய்வு தேவைப்படுகிறது. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். கல்வி ஏற்றத்தாழ்வுகளில் தனியார்மயமாக்கலின் தாக்கம். சமூகவியல் ரீதியாக தனியார்மயமாக்கல் என்பது கல்வியை ஒரு சமூக உரிமையாக சோஷியல் ரைட் இருந்த நிலையிலிருந்து சந்தையில் விற்கப்படும் ஒரு பண்டமாக கமாடிட்டி மாற்றுகிறது. கல்வி என்பது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும்போது அது ஏழைகளுக்கு எட்டாததாகிவிடுகிறது. இது சமூகத்தில் உள்ள வர்க்கப்பிளவை கிளாஸ் டிவைட் ஆழப்படுத்துகிறது. வர்க்க மறுஉற்பத்தி ரீப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். தனியார்மயமாக்கல் சமூகத்தில் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உற்பத்தி செய்கிறது. வசதி படைத்த பெற்றோர்களின் குழந்தைகள் உயர்தர தனியார் பள்ளிகளில் பயின்று சமூகத்தின் உயர் அடுக்கிற்கு செல்கின்றனர். ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் வளங்கள் குறைந்த அரசு பள்ளிகளில் படித்து தொழிலாளர் வர்க்கத்திலே முடங்கிவிடுகின்றனர். இதனால் பரம்பரையாக ஏழ்மை தொடர்கிறது. கலாச்சார மூலதனம் கல்ச்சரல் கேபிட்டல். தனியார் பள்ளிகள் பாட அறிவை மட்டும் தருவதில்லை, அவை கலாச்சார மூலதனத்தை, ஆங்கில பேச்சுத்திறன், தன்னம்பிக்கை, நவீன தொழில்நுட்ப அறிவு வழங்குகின்றன. கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கலாச்சார மூலதனம் கிடைப்பதில்லை. இதனால் வேலைவாய்ப்பு சந்தையில் ஜாப் மார்க்கெட் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது ஒரு புதிய வகையான சமூக தீண்டாமையை உருவாக்குகிறது. சமூக விலக்கல் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். அதிகரித்து வரும் கல்வி கட்டணம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை உயர்கல்வியிலிருந்து வெளியேற்றுகிறது. தகுதி இருந்தும் பணம் இல்லாத ஒரே காரணத்தினால் மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்புகள் விளிம்புநிலை மக்களுக்கு மறுக்கப்படுகின்றன. இது சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸ் கேள்விக்குறியாக்குகிறது. தகுதியின் போலி பிம்பம் மித் ஆஃப் மெரிட்டோக்ரசி. தனியார்மயமாக்கல் சூழலில் தகுதி மெரிட் என்பது இயற்கையான அறிவாக இல்லாமல் விலைக்கு வாங்கப்படும் ஒன்றாக மாறுகிறது. டியூஷன் சென்டர்கள் மற்றும் கோச்சிங் சென்டர்களில் இலட்சக்கணக்கில் செலவு செய்பவரே தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். இங்கு வெற்றி என்பது மாணவனின் அறிவைச் சார்ந்ததாக இல்லாமல் பெற்றோரின் பணப்பையைச் சார்ந்ததாக இருக்கிறது. முடிவுரை. சமூகவியல் நோக்கில் கல்வி தனியார்மயமாக்கல் என்பது சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக அதனை பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் என இரண்டு துருவங்களாக பிரிக்கிறது. அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதும் கல்வியை மீண்டும் பொதுச்சேவையாக மாற்றுவதும் மட்டுமே இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கும் வழியாகும். Write short notes with a sociological perspective. Impact of privatization on educational disparities.
சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். கல்வி ஏற்றத்தாழ்வுகளில் தனியார்மயமாக்கலின் தாக்கம். Impact of privatization on educational disparities. The privatization of education has significant implications for educational disparities. கல்வி தனியார்மயமாக்கல் கல்வி ஏற்றத்தாழ்வுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. Key aspects. Increased inequality. Privatization exacerbates existing socio-economic inequalities, as those who can afford private education have greater access to quality education. அதிகரித்த சமத்துவமின்மை. தனியார்மயமாக்கல் ஏற்கனவே உள்ள சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது, ஏனெனில் தனியார் கல்வியை வாங்கக்கூடியவர்கள் தரமான கல்வியை அதிக அளவில் பெறுகிறார்கள். Disparities in access. Privatization creates disparities in access to education, with marginalized groups facing significant barriers to accessing quality education. அணுகலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள். தனியார்மயமாக்கல் கல்வி அணுகலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது. விளிம்புநிலை குழுக்கள் தரமான கல்வியை அணுகுவதில் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றன. Widening achievement gap. Privatization can widen the achievement gap between students from different socio-economic backgrounds, perpetuating existing inequalities. சாதனை இடைவெளியை விரிவுபடுத்துதல். தனியார்மயமாக்கல் வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணியைச் சேர்ந்த மாணவர்களிடையே சாதனை இடைவெளியை விரிவுபடுத்தி ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிறது. Limited opportunities. Privatization can limit opportunities for students from disadvantaged backgrounds, perpetuating cycles of poverty and disadvantage. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். தனியார்மயமாக்கல் பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த மாணவர்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தலாம், வறுமை மற்றும் பாதகத்தின் சுழற்சிகளை நிலைநிறுத்தலாம். Sociological perspective. Reproduction of social inequalities. Privatization of education reproduces social inequalities, as those with more resources have greater access to quality education and opportunities. சமூக ஏற்றத்தாழ்வுகளின் இனப்பெருக்கம். கல்வியை தனியார்மயமாக்குவது சமூக ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உருவாக்குகிறது, ஏனெனில் அதிக வளங்களை கொண்டவர்கள் தரமான கல்வி மற்றும் வாய்ப்புகளை அதிக அளவில் பெறுகிறார்கள். Perpetuation of class divides. Privatization perpetuates class divides, limiting opportunities for social mobility and reinforcing existing power structures. வர்க்க பிரிவினைகளின் நிலைத்தன்மை. தனியார்மயமாக்கல் வர்க்க பிரிவினைகளை நிலைநிறுத்துகிறது, சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது மற்றும் ஏற்கனவே உள்ள அதிகார கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிறது. Overall, the privatization of education has significant implications for educational disparities, exacerbating existing inequalities and limiting opportunities for marginalized groups. Addressing these issues requires a critical examination of the role of privatization in education and its impact on society. கல்வியை தனியார்மயமாக்குவது கல்வி ஏற்றத்தாழ்வுகளுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது. இந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு கல்வியில் தனியார்மயமாக்கலின் பங்கு மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கம் பற்றிய விமர்சன ரீதியான ஆய்வு தேவைப்படுகிறது. சிறு குறிப்பை எழுதுங்கள். கல்வி மற்றும் சமூக அசைவியக்கம். சமூக அசைவியக்கம் சோஷியல் மொபிலிட்டி என்றால் என்ன? சமூக அசைவியக்கம் என்பது ஒரு தனிநபர் அல்லது குழு சமூக அடுக்கில் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை குறிக்கிறது. பொதுவாக இது குறைந்த வருமானம் அல்லது அந்தஸ்திலிருந்து உயர்நிலைக்கு செல்வதை குறிக்கும். கல்வியின் பங்கு ஒரு சமூக ஏணி சோஷியல் லாடர். சமூகவியல் பார்வையில் கல்வி என்பது மேல்நோக்கிய சமூக அசைவியக்கத்திற்கான மிக முக்கியமான கருவியாகும். திறன் மேம்பாடு. கல்வி ஒருவருக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களை வழங்குகிறது. இது அவரை சிறந்த வேலைவாய்ப்பை பெறவும் அதிக வருமானம் ஈட்டவும் உதவுகிறது. அந்தஸ்து மாற்றம். ஒரு விவசாயியின் மகன் மருத்துவராவதும் ஒரு தொழிலாளியின் மகள் ஆட்சியர் ஆவதும் கல்வியால் மட்டுமே சாத்தியமாகிறது. இதுவே சமூக அசைவியக்கம்.
தகுதி அடிப்படையிலான முன்னேற்றம் மெரிட்டோக்ரசி. கல்விமுறை சரியாகவும் சமமாகவும் செயல்பட்டால், ஒருவரின் பிறப்பு, சாதி அல்லது குடும்ப பின்னணியை பொருட்படுத்தாமல், அவரது திறமை மெரிட் மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையில் அவர் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். தலைமுறைக்கு இடையிலான மாற்றம் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி. கல்வி பெற்றோரை விட பிள்ளைகள் சிறந்த வாழ்க்கை நிலையை அடைவதை உறுதி செய்கிறது. படிக்காத பெற்றோரின் குழந்தைகள் கல்வி கற்பதன் மூலம் அடுத்த தலைமுறையில் வறுமைக் கோட்டிலிருந்து வெளியேற முடிகிறது. தற்போதைய சவால்: கல்வி அனைவருக்கும் சமமாக கிடைக்கும்போது மட்டுமே அது சமூக ஏணியாக செயல்படும். கல்வி வணிகமயமாக்கப்படும்போது அது பணக்காரர்களுக்கு மட்டுமேயான ஏணியாக மாறி, ஏழைகளை அதே நிலையில் தேங்கச் செய்துவிடுகிறது. முடிவுரை: கல்வி என்பது சமூகத்தின் மாற்றத்திற்கான இயந்திரம், என்ஜின் ஆஃப் சேஞ்ச். அது சமூக கட்டமைப்பில் நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கி, எளிய மக்களும் அதிகாரத்தை நோக்கி நகர வழிவகுக்கிறது. ரைட் ஷார்ட் நோட்: எஜுகேஷன் அண்ட் சோஷியல் மொபிலிட்டி. சிறு குறிப்பை எழுதுங்கள். கல்வி மற்றும் சமூக அசைவியக்கம். Education and social mobility. Role of education in promoting social mobility. சமூக அசைவியக்கத்தை ஊக்குவிப்பதில் கல்வியின் பங்கு. Enhancing career opportunities. Education opens up better job opportunities, enabling individuals to improve their socio-economic status. தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துதல். கல்வி சிறந்த வேலை வாய்ப்புகளை திறந்து, தனிநபர்கள் தங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவுகிறது. Increasing earning potential. Education is linked to higher earning potential, allowing individuals to invest in their future and break cycles of poverty. வருவாய் ஈட்டும் திறனை அதிகரித்தல். கல்வி அதிக வருவாய் ஈட்டும் திறனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தங்கள் எதிர்காலத்தில் முதலீடு செய்யவும், வறுமையின் சுழற்சிகளை உடைக்கவும் அனுமதிக்கிறது. Developing skills and knowledge. Education develops critical thinking, problem solving, and communication skills, making individuals more competitive in the job market. திறன்கள் மற்றும் அறிவை வளர்ப்பது. கல்வி விமர்சன சிந்தனை, சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை வளர்த்து, தனிநபர்களை வேலை சந்தையில் அதிக போட்டித்தன்மையுடன் ஆக்குகிறது. Promoting social inclusion. Education promotes social inclusion, enabling individuals from diverse backgrounds to interact and build relationships. சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல். கல்வி சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கிறது, பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த நபர்கள் தொடர்பு கொள்ளவும், உறவுகளை உருவாக்கவும் உதவுகிறது. Impact. Upward mobility. Education can facilitate upward social mobility, enabling individuals to move from lower to higher socio-economic classes. மேல்நோக்கிய இயக்கம். கல்வி சமூகத்தில் மேல்நோக்கிய இயக்கத்தை எளிதாக்கும், தனிநபர்கள் கீழ்நிலையிலிருந்து உயர் சமூக பொருளாதார வகுப்புகளுக்கு செல்ல உதவும். Reducing inequality. Education can help reduce inequality by providing opportunities for marginalized groups to access better education and job opportunities. சமத்துவமின்மையை குறைத்தல். விளிம்புநிலை குழுக்களுக்கு சிறந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை அணுகுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் கல்வி சமத்துவமின்மையை குறைக்க உதவும். Overall, education is a key driver of social mobility, enabling individuals to improve their socio-economic status and achieve their full potential. கல்வி என்பது சமூக அசைவியக்கத்தின் முக்கிய உந்துதலாகும். இது தனிநபர்கள் தங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும், அவர்களின் முழு திறனை அடையவும் உதவுகிறது. சிறு குறிப்பு எழுதுங்கள். கல்வியில் சமத்துவமின்மை. கல்வி என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை. ஆனால் சாதி, மதம், பாலினம், பொருளாதாரம் மற்றும் வசிப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள் கிடைக்காத நிலையே கல்வியில் சமத்துவமின்மை ஆகும். முக்கிய காரணிகள்: பொருளாதார ஏற்றத்தாழ்வு, எகனாமிக் டிஸ்பாரிட்டி. வசதி படைத்தவர்கள் நவீன வசதிகள் கொண்ட தனியார் பள்ளிகளில் ஆங்கில வழியில் பயில்கின்றனர். ஏழை மாணவர்கள் அடிப்படை வசதிகள் குறைந்த அரசு பள்ளிகளையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இது தொடக்கத்திலேயே ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குகிறது.
பாலின பாகுபாடு ஜெண்டர் பயஸ் இன்றும் பல கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் ஆண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி முக்கியத்துவம் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. இதனால் பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைவாகவே உள்ளது. பிராந்திய ஏற்றத்தாழ்வு ரீஜனல் டிஸ்பாரிட்டி நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் தரமான ஆசிரியர்கள், தொழில்நுட்பம் மற்றும் இணைய வசதிகள் கிராமப்புற மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட் கணினி மற்றும் இணைய வசதி உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே கல்வியில் பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளது. இது கொரோனா காலத்திற்கு பிறகு இன்னும் அதிகரித்துள்ளது. விளைவுகள்: கல்வி கிடைக்காததால் ஏழைகள் தொடர்ந்து வறுமையிலேயே இருக்க நேரிடுகிறது. சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. சமூக அசைவியக்கம் சோஷியல் மொபிலிட்டி தடைபடுகிறது. அதாவது ஏழைகளால் உயர்கல்வி மற்றும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடிவதில்லை. திறமையான மாணவர்கள் வாய்ப்பின்றி முடங்குவதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. முடிவுரை: கல்வி என்பது விற்பனை பொருள் அல்ல, அது சமூக மாற்றத்திற்கான கருவி. சமச்சீர் கல்வி மற்றும் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதன் மூலமே இந்த ஏற்றத்தாழ்வை நீக்கி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். ரைட் ஷார்ட் நோட்: இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன். சிறு குறிப்பு எழுதுங்கள். கல்வியில் சமத்துவமின்மை. இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன். socio-economic status. Students from lower income backgrounds often have limited access to quality education and resources. சமூக பொருளாதார நிலை. குறைந்த வருமான பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பெரும்பாலும் தரமான கல்வி மற்றும் வளங்களை அணுகுவதில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களாகவே உள்ளனர். Caste and social identity. Students from marginalized castes and social groups may face discrimination and exclusion in educational institutions. சாதி மற்றும் சமூக அடையாளம். ஓரங்கட்டப்பட்ட சாதிகள் மற்றும் சமூக குழுக்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு மற்றும் விலக்குகளை எதிர்கொள்ள நேரிடலாம். Geographical location. Students from rural or remote areas may have limited access to quality education and resources. புவியியல் இருப்பிடம். கிராமப்புற அல்லது தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தரமான கல்வி மற்றும் வளங்களை அணுகுவதில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். Gender. Girls and women may face barriers to education, including societal attitudes and lack of infrastructure. பாலினம். பெண்கள் மற்றும் பெண்கள் கல்விக்கு தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம், இதில் சமூக அணுகுமுறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு இல்லாமை ஆகியவை அடங்கும். Consequences. Limited opportunities. Inequality in education can limit opportunities for social mobility and perpetuate cycles of poverty. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். கல்வியில் சமத்துவமின்மை சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தலாம் மற்றும் வறுமையின் சுழற்சிகளை நிலைநிறுத்தலாம். Perpetuation of social inequalities. Educational inequality can perpetuate existing social inequalities, reinforcing existing power structures. சமூக சமத்துவமின்மை நிலைநிறுத்துதல். கல்வி சமத்துவமின்மை ஏற்கனவே உள்ள சமூக சமத்துவமின்மையை நிலைநிறுத்தலாம், ஏற்கனவே உள்ள அதிகார கட்டமைப்புகளை வலுப்படுத்தலாம். Addressing inequality சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்தல். Inclusive policies. Implementing inclusive policies and programs to promote equal access to education for all. உள்ளடக்கிய கொள்கைகள். அனைவருக்கும் சமமான கல்வி அணுகலை ஊக்குவிக்க உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல். Targeted interventions. Providing targeted interventions, such as scholarships and infrastructure development, to support marginalized groups. இலக்கு தலையீடுகள். ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை ஆதரிப்பதற்காக உதவித்தொகைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற இலக்கு தலையீடுகளை வழங்குதல். Overall, inequality in education is a complex issue that requires a comprehensive approach to address the root causes and promote equal opportunities for all. கல்வியில் சமத்துவமின்மை என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும், இது மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் கல்வி ஏற்றத்தாழ்வுகள்.
இந்தியா கல்வித்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தாலும் அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதில் இன்னும் பெரிய இடைவெளி உள்ளது. சாதி, மதம், பாலினம் மற்றும் பொருளாதார அடிப்படையில் கல்வி வாய்ப்புகள் மாறுபடுவதையே இது குறிக்கிறது. முக்கிய ஏற்றத்தாழ்வுகள். பொருளாதார ஏற்றத்தாழ்வு எகனாமிக் இன்இக்வாலிட்டி. இந்தியாவில் கல்வி ஒரு இரட்டை பள்ளி முறை 2-tier சிஸ்டம் போலச் செயல்படுகிறது. வசதி படைத்தவர்கள் ஆங்கில வழி கல்வியை நவீன வசதிகளுடன் கூடிய தனியார் பள்ளிகளில் பெறுகின்றனர். ஆனால் ஏழை எளிய மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகளையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. பாலின ஏற்றத்தாழ்வு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. கேரளா போன்ற மாநிலங்களில் பெண் கல்வி விகிதம் அதிகமாக இருந்தாலும் ராஜஸ்தான், பீகார் போன்ற வட மாநிலங்களில் பெண் கல்வி விகிதம் ஆண்களை விட மிகவும் குறைவாக உள்ளது. குடும்பச் சூழல் மற்றும் கலாச்சார காரணங்களால் பெண் குழந்தைகள் பாதியிலேயே படிப்பை நிறுத்தும் நிலை டிராப் அவுட்ஸ் உள்ளது. பிராந்திய ஏற்றத்தாழ்வு அர்பன் vs ரூரல். நகர்ப்புறங்களில் கிடைக்கும் தரமான ஆசிரியர்கள், பயிற்சி மையங்கள் மற்றும் இணைய வசதிகள் கிராமப்புற மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதனால் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் கிராமப்புற மாணவர்கள் பின்தங்கிவிடுகிறார்கள். சமூக ஏற்றத்தாழ்வு சோஷியல் இன்இக்வாலிட்டி. பட்டியலின எஸ்சி, பழங்குடியின எஸ்டி மற்றும் சிறுபான்மைச் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி நிறுவனங்களில் இன்றும் சில இடங்களில் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். இது அவர்களின் கல்வித் தரத்தை பாதிக்கிறது. டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட். கொரோனா காலத்திற்கு பிறகு ஆன்லைன் கல்வி முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் ஸ்மார்ட்போன் மற்றும் இணைய வசதி இல்லாத கிராமப்புற ஏழை மாணவர்களால் கல்வியை தொடர முடியாத சூழல் உருவானது. விளைவுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகளால் சமூகத்தில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் ஏழைகளாகவும் தொடர்கின்றனர். சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் கேள்விக்குறியாகிறது. தீர்வுகள். கல்வி உரிமைச் சட்டம் RTE ஆக்ட் 2009 முதல் 6-14 வயதுள்ள அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை உறுதி செய்தல். அரசு பள்ளிகளை மேம்படுத்துதல். தனியார் பள்ளிகளுக்கு நிகரான கட்டமைப்பை அரசு பள்ளிகளில் உருவாக்குதல். இடஒதுக்கீடு. பின்தங்கிய சமூகத்தினர் உயர்கல்வி பெற இடஒதுக்கீட்டை முறையாகச் செயல்படுத்துதல். முடிவுரை. கல்வி என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம். இந்தியாவில் உள்ள இந்த கல்வி ஏற்றத்தாழ்வுகளை களையாமல் உண்மையான வல்லரசு இந்தியாவை உருவாக்க முடியாது. ரைட் ஷார்ட் நோட். எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டிஸ் இன் இந்தியா. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் கல்வி ஏற்றத்தாழ்வுகள். எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டிஸ் இன் இந்தியா. ரூரல் urban divide. Disparities in access to quality education between rural and urban areas. கிராமப்புற நகர்ப்புற பிளவு. கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு இடையே தரமான கல்வியை அணுகுவதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள். Socio-economic inequalities. Inequalities based on caste, class, and economic status, affecting access to education. சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். சாதி, வர்க்கம் மற்றும் பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்ட ஏற்றத்தாழ்வுகள் கல்வி அணுகலை பாதிக்கின்றன. Gender disparities. Girls and women face barriers to education, including societal attitudes and safety concerns. பாலின ஏற்றத்தாழ்வுகள். பெண்கள் மற்றும் பெண்கள் கல்விக்கு தடைகளை எதிர்கொள்கின்றனர். இதில் சமூக அணுகுமுறைகள் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் அடங்கும். Disability and inclusion. Limited access to education for children with disabilities. இயலாமை மற்றும் உள்ளடக்கம். குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். Consequences. Perpetuation of poverty. Educational inequalities perpetuate poverty and limit social mobility. வறுமை நிலைத்திருப்பது. கல்வி ஏற்றத்தாழ்வுகள் வறுமையை நிலைநிறுத்துகின்றன மற்றும் சமூக இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன. Social exclusion. Educational inequalities contribute to social exclusion and marginalization. சமூக விலக்கு. கல்வி ஏற்றத்தாழ்வுகள் சமூக விலக்கு மற்றும் ஓரங்கட்டப்படுதலுக்கு பங்களிக்கின்றன. Addressing inequalities. ஏழ்மைகளை நிவர்த்தி செய்தல். Inclusive policies. Implementing inclusive policies and programs to promote equal access to education. உள்ளடக்கிய கொள்கைகள்.
கல்விக்கான சம அணுகலை ஊக்குவிக்க உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல். Targeted interventions. Providing targeted interventions, such as scholarships and infrastructure development, to support marginalized groups. இலக்கு தலையீடுகள், ஒதுக்கப்பட்ட குழுக்களை ஆதரிக்க உதவித்தொகை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற இலக்கு தலையீடுகளை வழங்குதல். Community engagement. Engaging with local communities to promote education and address specific needs and challenges. சமூக ஈடுபாடு, கல்வியை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுதல். Overall, addressing educational inequalities in India requires a comprehensive approach that promotes equal access, inclusivity, and social justice. ஒட்டுமொத்தமாக, இந்தியாவில் கல்வி ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கு சமமான அணுகல், உள்ளடக்கம் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சமூக நீதிக்கான ஒரு கருவியாக கல்வியை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். சமூக நீதி என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான வாய்ப்புகள், உரிமைகள் மற்றும் வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதாகும். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கல்வி என்பது ஒரு சமூகத்தை மாற்றியமைக்கும் வலிமையான ஆயுதம் என்றார். கோட்பாட்டு ரீதியாக கல்வி சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு முதன்மை கருவி. ஆனால் நடைமுறையில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விமர்சன ரீதியாக பார்ப்போம். கல்வி சமூக நீதிக்கான கருவி. சாதகமான பார்வை. கல்வி எவ்வாறு சமூக நீதியை ஊக்குவிக்கிறது? சமூக அசைவியக்கம் சோஷியல் மொபிலிட்டி. கல்வி கற்பதன் மூலம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பரம்பரை தொழிலை செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்து விடுபட்டு மருத்துவராகவோ பொறியாளராகவோ அல்லது ஆட்சித் தலைவராகவோ மாற முடிகிறது. இது சமூக அடுக்கை உடைக்கிறது. அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட். கல்வி அறிவற்ற மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். கல்வி அவர்களுக்கு தங்கள் உரிமைகள், சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு பாதுகாப்புகள் குறித்த விழிப்புணர்வை அளிக்கிறது. பெண் விடுதலை. ஆணாதிக்கச் சமூகத்தில் பெண்களுக்கு கல்வி வழங்குவதே மிகப்பெரிய சமூக நீதியாகும். இது அவர்களைச் சுயசார்பு உள்ளவர்களாக மாற்றுகிறது. இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. கல்வி ஏற்றத்தாழ்வின் வடிவம். விமர்சன பார்வை. கல்வி முறை எவ்வாறு சமூக நீதியை தோல்வியடையச் செய்கிறது? இரட்டை பள்ளி முறை ஸ்ட்ரக்சர்ட் இன்இக்வாலிட்டி. இன்று கல்வி பணக்காரர்களுக்கு தனியார் கல்வி, ஏழைகளுக்கு அரசு கல்வி என்று பிரிந்துவிட்டது. வசதி படைத்தவர்களுக்கு கிடைக்கும் தரமான கல்வி ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை. தொடக்கமே சமமாக இல்லாதபோது முடிவு எப்படி சமமாக நீதியாக இருக்கும்? தகுதியின் போலி பிம்பம். மித் ஆஃப் மெரிட்டோக்ரசி. தகுதி மெரிட் என்ற பெயரில் சமூக நீதி மறுக்கப்படுகிறது. டியூஷன் சென்டர்கள் மற்றும் கோச்சிங் வகுப்புகளுக்கு இலட்சக்கணக்கில் செலவு செய்யும் மாணவர்களே அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள். இங்கு வெற்றி என்பது மாணவனின் அறிவை விட பெற்றோரின் பணபலத்தையே காட்டுகிறது. கலாச்சார மூலதனம். கல்ச்சரல் கேபிட்டல். பள்ளிகள் பெரும்பாலும் ஆதிக்கச் சமூகத்தின் கலாச்சாரத்தையே பிரதிபலிக்கின்றன. ஆங்கில புலமை, நகரத்து நாகரிகம் ஆகியவை அறிவு என்று போற்றப்படுகின்றன. கிராமப்புற மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களின் அறிவு மற்றும் மொழி சிறுமைப்படுத்தப்படுகிறது. இது ஒரு உளவியல் ரீதியான அநீதி. வணிகமயமாக்கல். கல்வி இலாப நோக்கம் கொண்ட தொழிலாக மாறியதால் அது ஏழைகளை தானாகவே வெளியேற்றிவிடுகிறது. எக்ஸ்க்ளூஷன். இது சமூக நீதி கோட்பாட்டிற்கு முற்றிலும் எதிரானது. முடிவுரை. கல்வி என்பது ஒரு இரு பக்கமும் கூர்மையான கத்தி.
சரியாக பயன்படுத்தப்பட்டால் அனைவருக்கும் சமமான, தரமான, இலவச கல்வி, அது சமூக நீதியை நிலைநாட்டும் மிகச்சிறந்த கருவி. தற்போதைய சூழலில் உள்ளதே போல வணிகமயமாக்கப்பட்ட, சமச்சீரற்ற கல்வி, அது சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஆழப்படுத்தும் கருவியாகவே செயல்படுகிறது. எனவே கல்வி சமூக நீதிக்கான கருவியாக மாற வேண்டுமானால், அருகாமை பள்ளி முறை, காமன் ஸ்கூல் சிஸ்டம் மற்றும் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது காலத்தின் கட்டாயமாகும். Critically evaluate education as a tool for social justice. சமூக நீதிக்கான ஒரு கருவியாக கல்வியை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். Education as a tool for social justice, a critical evaluation. சமூக நீதிக்கான ஒரு கருவியாக கல்வி ஒரு விமர்சன மதிப்பீடு. Education can be a powerful tool for promoting social justice, but its impact is complex and multifaceted. சமூக நீதியை மேம்படுத்துவதற்கு கல்வி ஒரு சக்திவாய்ந்த கருவியாக இருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. Strengths: empowerment. Education can empower individuals and groups to challenge existing power structures and promote social change. அதிகாரமளித்தல். கல்வி தனிநபர்கள் மற்றும் குழுக்களை ஏற்கனவே உள்ள அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்யவும், சமூக மாற்றத்தை ஊக்குவிக்கவும் அதிகாரம் அளிக்கும். Critical thinking. Education can foster critical thinking, enabling individuals to analyze and challenge social injustices. விமர்சன சிந்தனை. கல்வி விமர்சன சிந்தனையை வளர்க்கும், தனிநபர்கள் சமூக அநீதிகளை பகுப்பாய்வு செய்து சவால் செய்ய உதவுகிறது. Social mobility. Education can provide opportunities for social mobility, helping individuals from marginalized backgrounds to access better life chances. சமூக இயக்கம். கல்வி சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை வழங்க முடியும். விளிம்புநிலை பின்னணியில் இருந்து வரும் தனிநபர்கள் சிறந்த வாழ்க்கை வாய்ப்புகளை அணுக உதவுகிறது. Limitations. Reproduction of inequalities. Education systems can reproduce existing social inequalities, perpetuating privilege and disadvantage. சமத்துவமின்மைகளின் இனப்பெருக்கம். கல்வி அமைப்புகள் ஏற்கனவே உள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உருவாக்க முடியும், சலுகை மற்றும் தீமைகளை நிலைநிறுத்துகின்றன. Cultural bias. Educational curricula and pedagogies can reflect dominant cultural norms, marginalizing diverse perspectives and experiences. கலாச்சார சார்பு. கல்வி பாடத்திட்டங்கள் மற்றும் கற்பித்தல் முறைகள் ஆதிக்கம் செலுத்தும் கலாச்சார விதிமுறைகளை பிரதிபலிக்கும், பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் அனுபவங்களை ஓரங்கட்டும். Access and affordability. Education can be inaccessible or unaffordable for marginalized groups, limiting its potential for social justice. அணுகல் மற்றும் மலிவு. கல்வி விளிம்புநிலை குழுக்களுக்கு அணுக முடியாததாகவோ அல்லது கட்டுப்படியாகாததாகவோ இருக்கலாம், சமூக நீதிக்கான அதன் திறனை கட்டுப்படுத்துகிறது. Challenges. Contextual factors. Education's impact on social justice is influenced by broader societal, economic, and political contexts. சூழல் காரணிகள். சமூக நீதியின் மீதான கல்வியின் தாக்கம் பரந்த சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சூழல்களால் பாதிக்கப்படுகிறது. Teacher bias. Teachers' biases and attitudes can affect the delivery of education, potentially perpetuating social injustices. ஆசிரியர் சார்பு. ஆசிரியர்களின் சார்புகள் மற்றும் அணுகுமுறைகள் கல்வி வழங்கலை பாதிக்கலாம், சமூக அநீதிகளை நிலைநிறுத்தக்கூடும். Curriculum and pedagogy. Educational curricula and pedagogies can be narrow or outdated, failing to address contemporary social justice issues. பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல். கல்வி பாடத்திட்டங்கள் மற்றும் கற்பித்தல் குறுகியதாகவோ அல்லது காலாவதியானதாகவோ இருக்கலாம், சமகால சமூக நீதி பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய தவறிவிடலாம். Potential சாத்தியம். Transformative education. Education can be transformative, enabling individuals to develop critical consciousness and challenge social injustices. மாற்றும் கல்வி. கல்வி மாற்றத்தை ஏற்படுத்தும், தனிநபர்கள் விமர்சன நனவை வளர்த்து கொள்ளவும் சமூக அநீதிகளை சவால் செய்யவும் உதவும். Inclusive education. Inclusive education can promote diversity, equity, and social justice, fostering a more just and equitable society. உள்ளடக்கிய கல்வி.
உள்ளடக்கிய கல்வி பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் மிகவும் நியாயமான மற்றும் சமமான சமூகத்தை வளர்க்கும். Community engagement. Education can engage with local communities, promoting social justice and community development. சமூக ஈடுபாடு. கல்வி உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடலாம், சமூக நீதி மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்கும். Conclusion. Education can be a powerful tool for promoting social justice, but its impact depends on various factors, including the quality of education, teacher attitudes, and broader societal contexts. To realize education's potential for social justice, it is essential to address the limitations and challenges, promoting inclusive, critical, and transformative education that empowers individuals and communities to challenge social injustices. சமூக நீதியை மேம்படுத்துவதற்கு கல்வி ஒரு சக்திவாய்ந்த கருவியாக இருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் கல்வியின் தரம், ஆசிரியர் மனப்பான்மை மற்றும் பரந்த சமூக சூழல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை பொறுத்தது. சமூக நீதிக்கான கல்வியின் திறனை உணர, வரம்புகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வது அவசியம். சமூக அநீதிகளை சவால் செய்ய தனிநபர்கள் மற்றும் சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் உள்ளடக்கிய முக்கியமான மற்றும் மாற்றத்தக்க கல்வியை ஊக்குவிப்பது அவசியம். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.